பேசும் கலை வளர்ப்போம் நிகழ்ச்சியின் 10ஆம் நாள். பேசும் கலை 64. கலை 10. மற்றவரை மதித்து பாராட்டி பேசுதல். அப்ரிசியேஷன் ஸ்பர்ஸ் பெட்டர் ஒர்க். மற்றவரை மதித்தல் பேச்சாற்றலின் சிறந்த பண்பாகும். மற்றவரை மதித்தலில்தான் பணிவும் கனிவும் வெளிப்படும். அதை கேட்போர் மனதில் மகிழ்ச்சியும் பேச்சாளர் மீது மதிப்பும் ஏற்படுத்தும். பேசும்போது மேடையில் அமர்ந்துள்ளோர்களின் சிறப்புகளை பற்றி பேசலாம். எக்காரணம் கொண்டும் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது. எந்த நிலையிலும் கேட்பவர் மனம் புண்படாத வகையில் பேச வேண்டும். யாரையும் சாதாரணமாக எண்ணி இகழக்கூடாது. சாதாரண மரவெட்டியின் மகனான ஆபிரகாம் லிங்கன் பின்னாளில் அமெரிக்க ஜனாதிபதியானார். பள்ளியில் அடிமுட்டாள் என ஆசிரியர் திட்டிய ஐன்ஸ்டீன் விஞ்ஞானியானார். இந்த வகையில் சில நிகழ்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சிறப்புகளை பாராட்டி பேசலாம் என்பதற்காக இல்லாததையெல்லாம் பேசி பொய்யான தகவலை சொல்லக்கூடாது. உதாரணமாக, வழுக்கைத்தலை உள்ளவரை பார்த்து ஆகா என்ன அற்புதமான அழகு கூந்தல் என்று நகைச்சுவையாக கூட சொல்லக்கூடாது. சிரித்தே அறியாத ஒரு மேடை விருந்தினரை பற்றி பேசும்போது அவர் புன்னகை மன்னன் என்று புகழ்வது தவறு. அவர் மொனலிசா மாதிரி அரிதாக புன்னகைத்தாலும் 1000 பொன் பெறும் என்று நாசுக்காக பேசலாம். ஒருவரின் அங்க ஊனத்தை பற்றி ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது. இவரை போல சிரித்த முகம் வேண்டும் என்று பயிற்சி செய்கிறேன். நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து பார்த்து சிரிக்க பயிற்சி செய்கிறேன் என்று நான் சிரித்த முகமுடைய விருந்தினரை பாராட்டி பேசினேன். இதற்கு அந்த விருந்தினர் பேசினார், இப்படியெல்லாம் என்னை நீங்க பேசுவது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் என் மனைவியை இந்த விழாவிற்கு அழைத்து வந்திருப்பேன் என்றார். இவ்வாறு கேட்பவருக்கும் மனம் புண்படாத வகையிலும் அதே நேரம் அவர்களை பாராட்டுவதாகவும் நாம் பேச வேண்டும். கலை 10 நிறைவடைந்தது. நாளை கலை 11 சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.